மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்ன உணவு முறை டாக்டர் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பிக்கலாங்களா? கண்டிப்பாக கால்சியம் நிறைந்த உணவுகள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். கால்சியம் மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா, விட்டமின் D3 ரொம்ப இம்பார்ட்டண்ட். விட்டமின் D3 அப்படிங்கிறது கண்டிப்பாக சூரிய ஒளியில் மட்டும்தான் கிடைக்கும். சூரிய ஒளி போக முடியாத வயதானவர்கள் கண்டிப்பாக ஒரு விட்டமின் D3 மாத்திரை வீக்லி ஒன்ஸ் 60,000 60K இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். விட்டமின் D3 மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் விட்டமின் சி அப்படின்னாலே எலுமிச்சங்காய் நெல்லிக்காயில் இருக்கும். என்னடா கால்சியம் விட்டு போட்டு மற்றதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலும்பு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா கால்சியம் தான் அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் கால்சியம் இல்லாமல் விட்டமின் D3 இம்பார்ட்டண்ட்டு, விட்டமின் சி இம்பார்ட்டண்ட்டு, விட்டமின் கே இம்பார்ட்டண்ட்டு. காய்கறி கீரை வகையில் விட்டமின் கே இருக்குது. அதை விட முக்கியமானது புரதச்சத்து. புரதம் இருந்தால் தான் அந்த பில்டிங் பிளாக்ஸ் நம்ம சொல்கிறோம். அந்த பில்டிங்கை பெருசு பண்ணி அந்த எலும்பை வளர்ச்சி படைய வைக்கிறது புரதம். அதில் வலை மாதிரி பின்னி வலையை உருவாக்குற அந்த காங்கிரீட்டோட கம்பி மாதிரி இருக்கிறது ஹைட்ராக்சி புரோலின் அப்படிங்கிறது ஒன்று. ஏன்னா புரோலின் விட்டமின் சி இருந்தால் தான் புரோலின் ஹைட்ராக்சி புரோலினாக மாறும். அதுதான் அந்த கம்பி வலையாக மாறும். அந்த கம்பி வலையில் இருக்கிற சிமெண்ட் மாதிரி அந்த சுண்ணாம்பு படிகிறது தான் கால்சியம். ஸோ அப்போ இந்த கால்சியம் அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம உடம்புல எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எலும்பு பற்களில் 99% கால்சியம் இருக்கும். 1% கால்சியம் சதைகள். சதைகள்னு பார்த்தா நம்ம கை கால்லாம் இருக்க பார்த்திங்கன்னா சதைகள், அது மட்டும்தான் சதைகளாக நினைக்கக்கூடாது. அது ஸ்கெலிட்டல் மசில் நம்ம சொல்கிறோம். அதில் கண்டிப்பாக 1% கால்சியம் இருக்குது. கார்டியாக் மசில், ஹார்ட்டுங்கிறது ஒரு சதை தான். கார்டியாக் மசில் அப்படின்னு சொல்கிறோம். இருதயம் முழுவதுமே ஒரு சதையால் உருவாக்கப்பட்டது. அதுதான் அதனால் துடிச்சுக்கிட்டே இருக்குது. 24 நேரம் வேலை செய்கிற ஒரே சதை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருதயம் தான். ஓ, நீ அப்படி வரியா? அதே மாதிரி ஸ்மூத் மசில்னு ஒன்று இருக்குது. ஸ்மூத் மசில்ன்றது அந்த மிருதுவாக இருக்கிற அந்த கை கால் இருக்கிற சதைகள் மாதிரி கடினமாக இல்லாமல், ஹார்ட் அளவுக்கு மிதமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாக சாஃப்டாக இருக்கிறது. குடல் இல்லை எடுத்திங்கன்னா சாஃப்ட் மாதிரி ரத்த குழாய் அப்படிங்கிறது ஸ்மூத் மசிலாக இருக்கும். ரத்த குழாய்கள் சீராக துடிக்க, அதுலேயும் ஒரு துடிப்பு இருக்குது. ப்ளட் ப்ரெஷர் நம்ம சொல்கிறோம்ல, அது ரத்த குழாயும் துடித்து ப்ரெஷரோடு இது வேணும். ஸோ அது சீராக இயங்க, குடல் சீராக அந்த பெரிஸ்டால்சிஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு இடத்துலேருந்து மூமெண்ட் ஒரு குடலில் எப்படி இயங்க, ஒரு மூமெண்ட்டில் மிஷினே இல்லாமல் மோட்டரே இல்லாமல் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு அப்படியே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது பெரிஸ்டால்சிஸ் நம்ம சொல்லுவோம். ஒரு கடல் இருக்கிற அலை போல், அழகான அலை போல் அந்த பெரிஸ்டால்சிஸ் போகும். இதுக்கும் அந்த ஸ்மூத் மசில்ஸ் தேவை. இந்த ஸ்மூத் மசில்ஸுக்கு கால்சியம் தேவை. ஸோ இந்த எலும்புகள் தான் கால்சியம் இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக எலும்புகளுக்கு இம்பார்ட்டன்ட். அதை விட முக்கியமாக நமக்கு தெரியாத ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, எலும்புகளை இயக்கக்கூடியது சதை, அந்த சதைகளை இயக்கக்கூடியது நரம்பு. ஸோ அந்த எலும்பு, சதை, நரம்பு அதை எல்லாமே இயக்கக்கூடிய இருதயம். ஸோ இதில் அனைத்துலேயும் கால்சியம் இருக்குது. நரம்பில் எப்படி டாக்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலும்புறது தெரியும், சதையில் நல்லா வேலை செய்யுங்கிறது கால்சியம் தெரியும். நரம்பில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியலையா? நரம்பில் கால்சியம் சேனல்ஸ் இருக்கும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சேனலில் அந்த சிக்னலை கொண்டு போகிறதுக்கு கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது அனைத்தும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றில் 2. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கொழுப்புகள் நம்ம உடம்புல நல்லா கொழுப்பை நம்ம குறைக்கணும், வெயிட்டை குறைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ அந்த கொழுப்பை பேர்ன் பண்ணுவோம். கொழுப்பு தான் ஃபியூவல். நம்மளோட கொழுப்பு தான் ஃபியூவல்னால நம்மளுடைய எரிசக்தி. அந்த எரிய வைக்கிற தன்மை கால்சியம் உண்டு. இப்போ இது 1. 2, நம்ம காயமாகுது, அதில் ரத்தம் வெளியே வருது, நம்ம கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறோம், கொஞ்சம் நேரத்தில் ரத்தம் ஃப்ரீஸ் ஆகி உறைந்து அப்படியே கிளாட் ஆகி அந்த இடத்துல ரத்தப்போக்கை நிறுத்திடும். ஸோ அந்த ரத்தப்போக்கு ஏற்படாமல் ஒரு காயம் ஆச்சுன்னா உடனே ஆறணும். காயத்திலிருந்து பிளட் ரொம்ப நேரம் வரக்கூடாது. ஒரு 3 நிமிடங்கள்லேருந்து 6 நிமிடங்களில் கிளாட் ஆகிடணும். இது கிளாட் ஆவதற்கு கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ப்ரோத்ராம்பின் ஒன்று இருக்கும், அதை த்ராம்பினை ஆக்டிவேட் பண்ணாதான் அந்த ரத்தம் உறையும். இதற்கு கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எலும்புகள் மட்டுமல்ல, அதை இயக்கக்கூடிய சதைகள், அதை இயக்கக்கூடிய நரம்பு, குடல், முக்கியமாக கொழுப்புகள் எரிசக்தி, இரத்த குழாய், இருதயம் சீராக இயங்க, அனைத்திற்கும் ரத்தம் உறைய, அனைத்திற்கும் கால்சியம் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அந்த கால்சியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல என்ன பாதிப்பை ஏற்படுத்துன்னு கால்சியம் நார்மலாக நம்மளுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது தெரியணும். அது கம்மியான என்ன பிரச்சனையாகும், அதிகமான என்ன பிரச்சனை தெரியணும். அப்படி நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். அப்படின்னா என்ன உணவு முறைங்கிறத விட அந்த உணவு முறையில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு போதுமான கால்சியம் கிடைக்கும்,
ஒருவேளை அது அதிகமாக எடுத்துக்கிட்டால் அளவுக்கு மேல் அமுதம் நஞ்சுக்கும் போல் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும், நம்மளுக்கு அதனால் வர பாதிப்புகளும் உபாதைகளும் இருக்குது. ஸோ கால்சியம் நார்மலாக வந்து 15 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு 60 கிலோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 60 கிலோ 70 கிலோ இருக்கிறவங்க அந்த மிடில் நம்ம ஒரு ஆவரேஜ் செட் பண்ணுறோம். அதில் வந்து 1000 மில்லிகிராம் கால்சியம், அதாவது ஒரு நாளைக்கு 1 கிராம் கால்சியம் தேவை. ரொம்ப வயசுக்கு மேலே போகிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு நிறையா அந்த போன் வந்து கால்சியம் வந்து ஒரு 500 மில்லிகிராம் அதிகமாக தேவைப்படும். 15 வயது கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 500 மில்லிகிராம் கம்மியாக தேவைப்படும். அப்போ வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு 500 மில்லிகிராமு. ஸோ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து 15லேருந்து 60 வயசு இருக்கிறவங்களுக்கு 1000 மில்லிகிராமு. ஸோ வயசானவங்களுக்கு 1500 மில்லிகிராம். ஸோ இதே வந்து கன்சீவாக இருக்கிறவங்க, பாலூட்டும் தாய்மார்கள், அவங்களுக்கும் 1500 மில்லிகிராம் தேவைப்படும். ஸோ கம்மியானது 500, அதிகபட்சம் 1500. இப்போ எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாம் நம்ம கால்சியம் எடுத்துக்கலாம்னு கேட்டால் 2000லேருந்து 2500 வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு. ஸோ 2 கிராம்லேருந்து 2.5 கிராம் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுத்துகிட்டு என்ன அளவுக்கு மேலே அமுதம் நஞ்சு போல் கால்சியம் நிறைய எடுத்துக்கிட்டாலும் கால்சியம் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ பிரச்சனைகள் நிறையா வந்துடும். ஸோ அப்போ வந்து என்ன உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கிட்டால் கால்சியம் நிறைய கிடைக்கும் அப்படின்னாவே, கால்சியம் அப்படின்னாவே நம்ம முதல்ல எடுத்தோன்னே பால் சார்ந்த உணவு. பால் சார்ந்த உணவில் 100 ml 100 ml பால், தயிர், வெண்ணெய், நெய், சீஸ் ஐட்டம் இருக்கிற எல்லா பால் சார்ந்த பொருட்கள்லையும் 100 ml பாலில் வந்து 125 மில்லிகிராம் கால்சியம். அதாவது ஒரு நாளைக்கு தேவையான கால்சியத்தில் கிட்டத்தட்ட என்னங்க 10ல் 1 மடங்கு. அப்போ வந்து நம்ம ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டால் ஒரு நாளைக்கான கால்சியம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் 1 லிட்டர் பால் நம்ம எடுத்துக்கணுமா முடியாது. ஒரு 100 ml எடுக்கலாம், அதிகபட்சம் ஒரு 200 ml எடுக்கலாம், அவ்வளோதான் முடியும். ஸோ அப்போ வந்து அதில் ஒரு 10ல் 1லேருந்து 10ல் 2 மடங்கு வரைக்கும் 125 to 250 மில்லிகிராம் வரைக்கும் நம்ம பாலிருந்து எடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயில்டு எக்கில் வந்து 25 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. ஸோ ஒரு 4 பாயில்டு எக், 3 to 4 பாயில்டு எக் ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வந்து 100 மில்லிகிராம் கால்சியம் அது கிடச்சிருச்சு. ஸோ 100 மில்லியில் 125 மில்லிகிராம் பாலில் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு முட்டையில் வந்து ஒரு 4 முட்டை எடுத்துக்கலாம், 100 கிட்டத்தட்ட வந்து 225 வந்துடுது. அதுக்கடுத்து ஒரு மீன் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நான்வெஜ் இருக்கவங்க, ஒரு மீனில் நம்மளுக்கு 100 கிராம் மீனில் வந்து 300 மில்லிகிராம் கால்சியம் கிடைக்குது. ஸோ அப்போ 100 பாலில் வந்துருச்சு, 100 வந்து முட்டையில் வந்துருச்சு, 300 மீனில் வந்துருச்சு. ஸோ அந்த மீனில் முக்கியமாக சால்மன் மீனும் மத்தி மீனும் அதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மீனை எடுத்துக்கிறப்ப என்ன ஆகுது, 100 பாலில் 4 முட்டையில் 100 கிராம் மீனில் வந்து ஒரு 300 கிடச்சிருது. ஸோ அப்போ 500. ஸோ நாளைக்கு தேவையான 1000, பாதி வந்து இதிலே கிடச்சிருது. அப்போ நம்ம மீதி என்ன பண்ணுவோம், காய்கறி, கீரை வகைகள், நட்ஸு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுனால அதில் எதில் இருக்குங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ இந்த நான்வெஜ் ஐட்டங்களுக்கு இதில் வந்துடுது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து ரெகுலராகவே நீங்கள் எடுத்துக்கலாம். எடுக்கிறப்ப பாதி கால்சியம் நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ அந்த மீன் அப்படிங்கிறப்ப கால்சியத்தோட ரொம்ப நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, புரோட்டீன், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், நல்ல கொழுப்பு உள்ளது, அதே நேரத்தில் புரதமும் நிறையா இருக்குது. ஸோ புரதமும் நிறையா இருந்து கால்சியம் நிறையா இருக்கிறப்ப எலும்புகள் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், பூஃபா அப்படின்னு சொல்லுவோம், மானோ அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட் அண்ட் பாலி அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட். கொழுப்புலேயே நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு இருக்குது. அந்த நல்ல கொழுப்பு நிறைய இருக்குது மீனில். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோயோட எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது. ரத்தம் சம்மந்தமாக இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக், இதெல்லாம் வந்து அந்த கொழுப்பு போய் படியாது. அதாவது இது கொழுப்பாக இருக்கும், அந்த கெட்ட கொழுப்பு போய் படியாமல் தடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். ஸோ நிறைய நல்ல விஷயங்களை அந்த நல்ல கொழுப்பு பண்ணுது. ஸோ அது முக்கியமாக வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், அது வந்து அதிகமாக மீனில் இருக்குது. அந்த மீனில் புரதமும் இருக்குது, கால்சியம் கிட்டத்தட்ட 100 கிராம் மீனில் 300 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. ஸோ நான் நிறைய பேர் இப்போ நோயாளிகள் வரும்போது நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றேன் டாக்டர், போன்லாம் ரொம்ப வீக்காக இருக்குதுங்க, அதனால் நீங்கள் வந்து மாத்திரை கொடுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன, இந்த மீன் முட்டையில் தான் இவ்வளோ கால்சியம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. மீனுக்கு ஈக்குவலாக, ஏன் அதோட கொஞ்சம் அதிகமாகவே ராகியில் இருக்குது. மீன் வந்து 100 கிராமில் 300 கிராம் கால்சியம் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ராகி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் சிறு தானியங்கள்ங்க. இப்போ ஒரு காலத்தில் அரிசி விட்டால் நீங்கள் கோதுமை சாப்பிடுவோன்னு சொல்லுவோம். கார்போஹைட்ரேட் அதிகமாச்சுன்னா ப்ராப்ளம்ட்டு 3 நேரத்தில் ஒரு நேரம்னாவது கோதுமை தோசை, கோதுமை சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். இப்போ அந்த கோதுமையை விட பெட்டர்னா சிறு தானியங்கள், அதுலேயும் கிட்டத்தட்ட அது என்ன செய்யுங்க, இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதுலேயும் கார்போஹைட்ரேட் அதிகமாக வந்து நம்மளுக்கு உடம்புல சேருது. கார்போஹைட்ரேட் அதிகமாக சேர்றப்போ தொப்பை வருது, உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் வருது, அது அப்படியே கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு உடம்பு நிறைய உபாதைகளை ஏற்படுத்துது. ஸோ அதை தவிர்ப்பதற்காக இப்போ வர காலகட்டங்களில் சிறு தானியங்களில் ராகி முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த ராகி வந்து கிட்டத்தட்ட மீனை விட அதிகமாக, அதில் மீனில் 300 மில்லிகிராம் தான் இருக்குது, இதில் 350 மில்லிகிராம் கால்சியம் இதில் இருக்குங்க, ராகியில் இருக்குது. ஸோ ராகியை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா, என்ன விதமான எடுத்துக்கலாம். காலையில் ஆரம்பித்தோன்னா ராகி களியாக இருக்கட்டும், ராகி தோசையாக இருக்கட்டும், ராகி இட்லியாக இருக்கட்டும், ராகி வடையாக இருக்கட்டும், ராகி முறுக்காக இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் ஐட்டங்களில்
எல்லா மெத்தட்லையும் எடுத்துக்க முடியும். ராகி பக்கோடா சாப்பிட்லாம். முக்கியமாக வந்து சுகர் இல்லாதவங்க வந்து ராகி லட்டு சாப்பிட்லாம். என்ன இது? ஸோ அப்போ ராகியில் நிறைய ஐட்டங்கள் வந்துருச்சு. அதனால தான் இப்போ வர காலகட்டங்களில் அந்த ராகி, சோளம், கம்பு இதெல்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த கம்பு சாப்பாடுங்கிறாங்க. ஸோ அது மாதிரி நிறையா சோள சாப்பாடுங்கிறாங்க. நிறைய கல்யாண வீட்டுகளே வந்து பார்த்திங்கன்னா அந்த புஃபே ஐட்டங்களில் இப்போ இதுதான் அந்த சிறு தானியங்கள் போகுது. என்ன காரணம்னா இதுதான் ஹெல்த்தி ஃபுட்டு. இது வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் அதிகமாகாது. அதனால் வந்து அந்த கார்போஹைட்ரேட்லேருந்து வரக்கூடிய கொழுப்புகள் வந்து அதிகமாகாமல் இருக்கும். ஸோ அப்போ ராகி அப்படிங்கிறது வெஜிடேரியன் அப்படிங்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களோட கண்டிப்பாக எலும்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும். முறையான உணவு முறை எடுத்துக்க முடியும். எப்படி ராகி எடுத்துக்கலாம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா ராகியை விட வெஜிடேரியன்காரங்களுக்கு இன்னொரு வரப்பிரசாதம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக்பாட் மாதிரி ராகியை விட 3 மடங்கு அதிகமாக கால்சியம் எதில் இருக்குங்க? தம்பி 4 வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு பேசுது. எள்ளில் இருக்குது. எள்ளில் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளுன்னு இருக்குது. இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளும்பாங்க. அதாவது ஒல்லியாக இருக்கிறவங்க எள்ளு சாப்பிட்டா நல்லா உடம்பு ஏறிடும். நல்லா குண்டாக இருக்கிறவங்க கொள்ளு சாப்பிட்டாங்க, கொள்ளு ரசம், கொள்ளு குழம்பு இதெல்லாம் சாப்பிட்றப்ப அது வந்து உடம்பை குறைக்கும் அப்படிம்பாங்க. இளைத்தவனுக்கு எள்ளு, இளைச்சவன் எள்ளை சாப்பிட்டான்னா குண்டாயிடுவான். கொளுத்தவன் நல்லா குண்டாக இருக்கிறவன் கொள்ளு சாப்பிட்டான்னா உடம்பு ஒல்லி ஆயிடுவான். ஸோ இப்படிங்கிறது உணவு முறையிலேயே வந்து உணவே மருந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. உணவே சில நேரத்தில் மருந்தாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உணவு முறையில் சரியாக பயன்படுத்துகிறப்ப மாத்திரையே சாப்பிடாம நம்ம கால்சியம் உணவு முறையில் எடுத்துக்கலாம். இதில் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் வெறும் கால்சியம் மட்டும்தான் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கால்சியத்தோடு சேர்த்து நல்ல கொழுப்பு கிடைக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடு, புரதம் கிடைக்குது, மற்ற விட்டமின்ஸ்லாம் கிடைக்குது, தாதுக்கு சத்து கிடைக்குது. ஸோ நம்மளுக்கும் நல்ல சுவையாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நிறைய வெரைட்டியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும், உடலும் ஸ்ட்ராங்காக இருக்கும், எலும்புகளும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ராகியை விட எள்ளில் 3 மடங்கு கால்சியம் சொல்லிட்டு எவ்வளோ கால்சியம் தெரியுங்களா? 100 கிராம் எள்ளில் 975 மில்லிகிராம். ஒரு நாளைக்கு கால்சியம் தேவை என்னங்க? 1000 மில்லிகிராம் 1 கிராம். அது கிட்டத்தட்ட 100 கிராம் எள்ளிலே கிடச்சது. அப்போ அந்த 100 கிராம் எள்ளை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானு கேட்டால் 100 கிராம் எள்ளை நம்ம அவ்வளோ எடுத்துக்க முடியாது. 100 கிராம் ஏன்னா எள்ளில் வந்து நிறையா நம்ம எடுத்துக்கிறத ஒரு 25 கிராம்லேருந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 500 மில்லிகிராம் கால்சியம் அதிலே கிடச்சிது. ராகி, எள்ளு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோயாபீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 225 மில்லிகிராம் கால்சியம் 100 கிராம் சோயாபீன்ஸில் கிடைக்குது. பாதாம் கண்டிப்பாக ஒரு சின்ன பாதாம் இப்போ என்ன ஆஸ்பெக்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய டெய்லி வந்து 5 பாதாம் ஊற வச்சு காலையில் சாப்பிட்றாங்க. அதில் வந்து நல்ல கொழுப்பு இருக்குது, புரதம் இருக்குது, கால்சியம் இருக்குது. கால்சியம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சோயாபீன்ஸ் அளவுக்கு. அதில் வந்து சோயாபீன்ஸில் 225 இருக்குது. இதில் 260 மில்லிகிராம் 100 பாதாமில் 260 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. ஸோ பால், நான்வெஜ்காரங்களுக்கு முட்டை, மீன், வெஜிடேரியன்காரங்களுக்கு வந்து ராகி, எள்ளு, பாதாம், சோயாபீன்ஸ். அடுத்து பல வகைகள் எடுத்துட்டிங்கன்னா காய்கறி, பல வகைகள். காய்கறிகளில் முருங்கைக்காய் வந்து கண்டிப்பாக முருங்கை காயாக எடுத்துக்கிறப்ப அதில் கம்மியான கால்சியம் தான் இருக்கும். ஆனால் முருங்கை லீஃபு அதில் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அதில் வந்து 1500 மில்லிகிராம் கால்சியம் இருக்குங்க. ஸோ அதை நம்ம லீஃப் நம்ம அதிகமாக பொடியாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா முருங்கை வந்து நல்லது தான் கால்சியம் பொறுத்தளவுக்கு. முருங்காய் கூட்டு, முருங்காய் பொரியல், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூவு, முருங்காய் சாம்பார். என்னது எல்லாம் ஒரே முருங்கா மயமா இருக்கு. ஆனால் நம்ம அவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்க முடியாது. முருங்காய் சாம்பார் அது மாதிரி நம்ம சாப்பிட்லாம். அதனால் வந்து நல்ல ரிச்சான கால்சியம் இருக்குது. முருங்கை, வெண்டை, முள்ளங்கி, பீன்ஸ் இதில் இந்த காய்கறியில் கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. கீரை வகைகள்னு எடுத்துக்கிட்டால் எல்லா கீரைகளையும் கால்சியம் நிறைய இருக்குது. நான் சொன்ன மாதிரி விட்டமின் கேவும் இருக்குது. ஸோ அதனால் வந்து கால்சியம், விட்டமின் D3, விட்டமின் C, விட்டமின் K, புரதம் இது 4மே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் இந்த கீரை வகைகளில் விட்டமின் கேவும் சேர்ந்து கிடைக்குது. அது முக்கியமாக பசலை கீரையில் கால்சியம் நிறைய இருக்குது. ஸோ காய்கறி பார்த்தாச்சு. அடுத்து கீரை வகைகள் பார்த்தாச்சு. பழ வகைகள் பழம்னு எடுத்துக்கிட்டால் ஆரஞ்சு பழத்தில் 100 கிராம் ஆரஞ்சு பழத்தில் 40 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. ஆரஞ்சு பழம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தோன்றது விட்டமின் C. அந்த விட்டமின் சியும் போன் ஹீலிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எலும்பு அப்படிங்கிறது வந்து எலும்பாக உருவாக்கப்படுவது கிடையாது. ஒரு சாஃப்டான போனாக வரும். அது ஸ்பாஞ்சி போனாகி அது ஸ்பாஞ்சி போனாகவும் காம்பேக்ட் போனாகவும் மாறும். ஸோ அதாவது உருவாக்கப்படும் போது ரொம்ப சாஃப்டாக ஒரு மெதுன்னு இருக்கும். அது ஹைட்ராக்சி புரோலின் அதுக்கு மேலே கால்சியம் படிந்து அப்படியே இறுக்கமாகி காம்பேக்ட் போனாகவும் ஸ்பாஞ்சி போனாகவும் ஆகும். எலும்பில் வந்து அந்த உறுதிக்கு தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு போன் இருக்கும். ஃப்ளாக் போன், ஸ்பாஞ்சி போன் நம்ம சொல்கிறோம். எலும்பு மஞ்சை உள்ள போன் வந்து அதிலிருந்து ரத்தம் அங்கேருந்து தான் உருவாகுது. போன் மேராக தான் உருவாகுது. அது ஸ்பாஞ்சி போனில் இருக்கும். இப்போ இந்த வலுவு கொடுக்கக்கூடிய போன் கால், கை, ஸ்ட்ராங் கொடுக்கக்கூடிய போன்லாம் வந்து நீளமாக குச்சி மாதிரி கெட்டியாக இருக்கும். இதுக்கு பேர் காம்பேக்ட் போன் சொல்கிறோம். ஸோ அந்த 2 போனும் உருவாகிற இடம் என்னங்க? வெறும் சாஃப்டான போனாக தான் உருவாகும்.
அந்த சாஃப்டான போனில் ஃப்ரேமே என்ன ஹைட்ராக்சி புரோலின். அந்த ஹைட்ராக்சி புரோலின் எங்கேருந்து வருது? விட்டமின் சி இருந்தது. ஸோ அந்த மெச்சூரேஷனுக்கு விட்டமின் சி தேவை. இந்த விட்டமின் சி ஆரஞ்சு பழத்தில் இருக்குது. இந்த ஆரஞ்சு பழத்தில் கால்சியம் இருக்குது, 40 மில்லிகிராம் இருக்குது, 100 கிராம் ஆரஞ்சு பழத்தில். நெல்லிக்காய் இதில் 40 கிராம் இருக்கிற மாதிரி நெல்லிக்காயிலையும் அந்த அளவு கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்குலேருந்து 4 மடங்கு நெல்லிக்காயில் கால்சியம் அதிகமாக இருக்குது. அதை விட முக்கியமாக அத்திப்பழம். அத்திப்பழத்தை இப்போ நம்ம நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோம், அதில் அத்திப்பழத்தை நம்ம நிறையா சாப்பிட்றோம். இது வந்து ஆரஞ்சு பழத்தோட 4 மடங்கு அதிகம். ஆரஞ்சு பழத்தில் 100 கிராம் ஆரஞ்சு பழத்தில் 40 மில்லிகிராம், அத்திப்பழத்தில் 100 கிராம் அத்திப்பழத்தில் 160 மில்லிகிராம். இதில் 40, அதில் 160. ஸோ ஆரஞ்சை விட அத்தி ஒன்றும் குறைந்ததல்ல. ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கிறப்போ கால்சியத்தை பொறுத்தளவுக்கு. ஸோ பால், முட்டை, மீன், வெஜிடேரியன் இருக்கிறவங்களுக்கு ராகி, எள்ளு, சோயாபீன்ஸ், பாதாம், வெண்டைக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ், முள்ளங்கி, கீரைகளில் பசலைக்கீரை, பல வகைகளில் ஆரஞ்சு பழம், அத்திப்பழம். ஸோ இந்த முறையாக நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான ஒரு 1000 மில்லிகிராமில் கிட்டத்தட்ட ஒரு 600லேருந்து 700 மில்லிகிராம் நமக்கு ஈஸியாக, ஒரு 1000 மில்லிகிராம் நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும். கரெக்டான பேலன்ஸ்டு டயட்டாக நம்ம எடுத்துக்கணும். அவங்க நான்வெஜ் இருக்கிறவங்க முட்டை, மீன், அதுபோக காய்கறியெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. வெஜிடேரியனாக இருக்கிறவங்க பால் 100 ml 200 ml மில்க்கு, அதோடு சேர்த்து ராகி சிறு தானியங்களை சேர்த்துக்குங்க. 3 நேரத்தில் 1 நேரம்னாவது சேர்த்திக்கங்க. ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க, வெயிட் ரிடக்ஷன் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக 2 நேரம் கூட நம்ம சிறு தானியம் எடுக்கலாம். ராகி, சோளம், கம்பு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கால்சியமும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும், உடலும் நல்லா ஃபிட்டாக இருக்கும், போன்களும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக காய்கறி, கீரை வகைகள், பல வகைகள் எடுத்துக்கோங்க. பாதாம் எடுத்துக்கோங்க, நட்ஸ் வகைகள் எடுத்துக்கோங்க. ஸோ இது மூலமாக நம்ம கண்டிப்பாக ஒரு நாளைக்கான 1000 மில்லிகிராம்லேருந்து 1500 மில்லிகிராம் நமக்கு தேவையான கால்சியத்தை எடுத்துக்க முடியும். இந்த உணவு முறையில் எடுத்துக்கொள்வதன் மூலமாக மாத்திரைகளை தவிர்க்கலாம். உணவே மருந்து அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ மருந்தை தவிர்ப்பதற்கு நல்ல உணவு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இதிலிருந்து எடுத்துக்கலாம். அதோடு சேர்த்து மற்ற தாது பொருட்கள், புரதங்கள், விட்டமின் சத்து அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கால்சியம் அப்படிங்கிறப்ப எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நம்ம நினச்சது மாற்று கருத்தாயிடுச்சு. ஏன்னா அதை விட அது இருதயம் துடிக்க, குடல் இயங்க, ரத்தம் சீராக இருக்க, இரத்த ஓட்டம் நன்றாக இருக்க, ரத்தம் உறைய. இப்போ ரீசெண்டான அறிவியல் ஆய்வுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, குடல் புற்றுநோயே அது வந்து கால்சியம் எடுத்துக்கிறதுனால அது தவிர்க்கும். குடல் புற்றுநோய்க்கு மருந்தே வந்து கால்சியம். அந்த நம்ம மருந்தாக எடுத்துக்க வேண்டியதில்லை, உணவு முறையில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஆய்வுகள் நிறையா சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் கால்சியம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண எலும்புக்கு மட்டுமல்ல, அனைத்து உடம்புல இருக்கிற அனைத்து பகுதி, மூளை நன்றாக வேலை செய்ய, நியூரான்ஸ் நல்லா வேலை செய்ய, இருதயம் துடிக்க, குடல் நல்லா வேலை செய்ய, மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு, குடல் புற்றுநோய் வராமல் இருப்பதற்காக, ரத்தம் உறைய, உடல் ஃபிட்டாக, ஃபேட்டுகளை வந்து பர்ன் பண்ண, அனைத்துக்கும் கால்சியம் இம்பார்ட்டன்ட். இந்த கால்சியத்தை முறையாக உணவு முறையில் எடுத்துக்கோங்க. ரொம்ப வயதானவர்கள் உணவு முறையில் எடுத்துக்கிறது போக இந்த விட்டமின் D3க்கெல்லாம் வந்து சில நேரம் அந்த வெயில் சூரிய ஒளி கிடைக்கலைன்னா நம்ம கண்டிப்பாக அதற்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் விட்டமின் D3 மாத்திரை, அது விட்டமின் மாத்திரை வீக்லி ஒன்ஸ் 60K எடுத்துக்கிற மூலமாக கால்சியமும் விட்டமினும் சேர்ந்து கிடைக்கும், எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் எலும்புகள் நல்ல ஸ்ட்ராங்காகி உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். 24 மணி நேர விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள், பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள், கடந்த 15 வருடங்களில் 10,000க்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், கடந்த 16 வருடங்களில் 2000க்கு மேல் செய்து நோயாளிகளின் வலியை தீர்த்து சாதனை படைத்த ஒரே மருத்துவராகவும், தொழில்நுட்ப மாற்றங்களை, கம்ப்யூட்டர் நேவிகேஷன் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே மருத்துவமனை. தோள்பட்டை, முழங்கால், மணிக்கட்டு, பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து 16 வருடங்களில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வலியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை.
எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வலியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள். உங்கள் வலி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம். எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும், அனைவரும் வலி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை, திருப்பூர்.